கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டண விலக்கு கோரி போராடியவர்கள் தற்போது விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். போராடியவர்களை கைது செய்த நிலையில் அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டண விலக்கு கோரி போராடியவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராடிய அதிமுகவினர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். விக்னேஷ், இது தொடர்பான முழு விவரங்கள். நிச்சயமாக அம்ருஸ், அதாவது நேற்று நள்ளிரவு முதல் கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டண விலக்கு கிடையாது என்றும் 50% கட்டணம் செலுத்தி உள்ளூர் வாகன ஓட்டிகள் செல்ல இந்த கப்பலூர் சுங்கச்சாவடியை பயன்படுத்த வேண்டும் என கப்பலூர் சுங்கச்சாவடி நிர்வாகம் தெரிவித்திருந்த நிலையில் இன்று காலை சுமார் 9 மணி அளவில் உள்ளூர் வாகன ஓட்டிகள் 200க்கும் மேற்பட்ட வாகனங்களை கப்பலூர் சுங்கச்சாவடியை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது உள்ளூர் வாகன ஓட்டிகளுக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் கட்சி நிர்வாகிகளுடன் சாலையில் அமர்ந்து உள்ளூர் வாகன ஓட்டிகளுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் அவரை காவல்துறையினர் கைது செய்து வாகனத்தில் ஏற்றி சென்றனர். இந்த நிலையில் உள்ளூர் வாகன ஓட்டிகள் ஆதரவாக வந்த ஆர்பி உதயகுமாருக்கு ஆதரவாக உள்ளூர் வாகன ஓட்டிகள் அந்த கைது செய்யப்பட்ட காவல்துறை வாகனத்தை மறித்து கைது செய்யக்கூடாது என்று வாகனத்தின் முன்பு கோஷம் எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட ஆர்பி உதயகுமார் உட்பட 200க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் விடுவிக்கப்பட்ட நிலையில் தற்போது கப்பலூர் சுங்கச்சாவடியிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு நடைப்பயணமாக வந்து முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். அம்ருஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.